மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை குறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு காப்போத்த உயர்தரம் தொழில்நுட்ப பாட பிரிவில் படிக்கிற மாணவர்களுக்கான எஸ்எஃப்டி பாடத்தில் உள்ள ஃபிசிக்ஸ் சைடில் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் நான் கடந்த வகுப்புகள் விசைகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக விசைகள் என்ற பாடத்தில் உள்ள ஒரு புதிய பகுதி விசைகளினுடைய திரும்பல் விளைவு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ரைட், ஓகே, நாங்கள் அதை இன்றைக்கு பார்ப்போம். விசைகளினுடைய திரும்பல் விளைவு. ரைட், ஓகே, விசைகளினுடைய திரும்பல் விளைவு என்றதுதான் பாடத்தினுடைய ஒரு பகுதி. இதை பற்றி நீங்கள் காப்போதா சாதாரண பாடத்தில் விஞ்ஞான பாடத்தில் கூட படிச்சிருப்பீங்க. விசைகளை பயன்படுத்தி ஒரு பொருளை ஒரு அச்சு பெற்றி திருப்புறது, உதாரணத்துக்கு கதவு திறக்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் படிச்சாங்க. விசை திருப்பம், விசை இணை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை படிச்சாங்க. ஸோ அதனுடைய ஒரு சின்ன விளக்கம் தான். நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்படுத்துகிற மாதிரி கேள்விகள் வராது. ஒரு சமநிலை சம்பந்தமாக கடந்த வகுப்பில் படித்தாங்க தானே, அந்த சமநிலை சம்பந்தமான அறிவை பயன்படுத்தி இந்த விசைகளுடைய திரும்பல் விளைவை எப்படி கணக்கு போடுறதுன்றதா எங்களுக்கு இங்கே தொழில்நுட்பத்தில் தேவையான விஷயமா இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் விசைகளின் திரும்பல் விளைவு என்ற பகுதியில் ஒரு பகுதி விசை திருப்பம் என்று சொல்லக்கூடியது. ரைட், விசை திருப்பம், விசை திருப்பம், விசையை பயன்படுத்தி நிறைய வேலைகள் செய்யலாம்னு நாங்கள் அடிப்படையில் படிச்சினாங்க. ரைட், ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஓய்வில் உள்ள பொருளை இயங்க வைக்கலாம், அல்லது இயங்கி கொண்டிருக்கிற பொருளை ஓய்வுக்கு கொண்டு வரலாம், அல்லது பொருளினுடைய இயக்க திசையை மாற்றலாம். ரைட், இப்போ உதாரணத்துக்கு என்ன நோக்கி வர ஒரு பந்தை பேட்ஸ்மேன் தட்டி விடுவான் ரைட்டில். ரைட், அப்போ ஒரு திசையை மாற்றி விடலாம். அந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யலாம். அதுபோல் விசைகளை பயன்படுத்தி ஒரு அச்சு பற்றி ஒரு பொருளை திருப்பலாம். ரைட், இப்போ ஒரு நிலையான ஒரு அச்சு பற்றி ஒரு பொருளை திருப்பலாம் விசையை பயன்படுத்தி. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த கதவு திறக்கிறது. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் வீடுகளில் நிறைய கதவை போட்டிருப்பீங்க பாருங்கள். இப்படி ஒரு இப்படி அமைப்பில் இருக்கும். ரைட், ஒரு நிலையான அச்சு, அது பிணைச்சல் அச்சுன்னு சொல்லுவோம். ஒரு பிணைச்சலை போட்டு ஒரு கதவை பூட்டியிருப்பாங்க. ரைட், ஓகே. இப்படி தான் அந்த கதவு இருக்குமென்று சும்மா ஒரு கற்பனை பண்ணு. ரைட், ஓகே. இது கிடை நிலம். ரைட், கிடை நிலம். இது ஒரு நிலைக்குத்தான அச்சு. ரைட், ஓகே. நிலைக்குத்தான அச்சு. இது ஒரு சுவர் என்று யூஸ் பண்ணி சுவரில் ஒரு கதவை பூட்டி கிடக்கு. ரைட், ஓகே. இந்த கதவில் பார் பிணைச்சல் அச்சு. இது பிணைச்சல் அச்சு, நிலையான அச்சுன்னு சொல்லுவோம். இந்த நிலையான அச்சு நாங்கள் மாற்ற இல்லாது இதை நிலையான அச்சுன்னு சொல்லுவோம். ரைட், நிலையான அச்சு. ரைட், ஓகே. அடுத்தது பாரு, இது ஒரு கதவு மாதிரி யோசி. இந்த கதவில் திறப்பு போடுற இடம். ரைட், இந்த கதவில் சாவி கொழுகுற இடம் எங்கே இருக்குமென்னு யோசிக்கிறேன். பொதுவாக வீட்டில் கதவு இருக்கும் தானே, கதவை வச்சு யோசி. எப்பயுமே பிணைச்சலை விட்டு தள்ளித்தான் அந்த கதவினுடைய சாவி போடுற இடம், அதாவது நான் கதவை பிடிச்சி தள்ளுற இடம் எப்பயுமே பிணைச்சல் அச்சிலேருந்து கொஞ்சம் தள்ளித்தான் வைக்கும். இந்த இடத்துல தான் பாருங்கோ அந்த சாவி கொழுகுற இடம் இருக்கும். ரைட், ஓகே. திறக்கும் இடம், திறக்கும் பகுதின்னு சொல்ல கதவை பிடிச்சு தள்ளுற பகுதி இங்கே தான் இருக்கும். ரைட், இது பாருங்க. இந்த பகுதி பாருங்க எப்பயுமே பிணைச்சல் அச்சில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் இருக்கும். ரைட், இதை நான் ஆர் குறிக்கிறேன். ஆர் என்ற ஒரு தூரத்தில், ஆர் குறிக்கலாம், டிஎன்னு குறிக்கலாம், அது பிடிச்ச மாதிரி குறிச்சுக்கொள். ஆர் நான் குறிக்கிறேன். பிணைச்சல் அச்சில் இருந்து இந்த கதவு திறக்கிற பகுதி ஒரு குறிப்பிட்ட ஆர் என்ற தூரத்தில் தான் தள்ளி வைக்கப்படும். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்போ டெக்னாலஜியில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், இந்த கதவு திறக்கிற பகுதி இருக்குதான், அது ஏன் கொஞ்சம் தள்ளி இருக்குது? பிணைச்சல் அச்சில் இருந்து ஏன் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க கிட்ட வச்சா என்ன நடக்கும்? இந்த ஆறுன்ற தூரத்தை குறைச்சால் என்ன நடக்கும்? அல்லது இந்த பிணைச்சல் அச்சு வழியே இந்த ஆறுன்ற தூரத்தை பிணைச்சலுடைய வச்சால் அது எப்படி இருக்கும்? இதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ரைட், டெக்னிக்கலாக நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். கதவை திறக்கிற பகுதி பிணைச்சல் அச்சோட இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன் அது பிணைச்சல் அச்சோட வைக்கல, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கு? ரைட், ஓகே. அதுதான் கேள்வி. பாருங்க, அதை பற்றி நாங்கள் யோசிப்போம். இப்போ இந்த திறக்கும் பகுதி, கதவு திறக்கிற பகுதி, இந்த சதுர வடிவில் காட்டியிருக்கு பாருங்க. இந்த பகுதியில் நான் ஒரு விசையை கொடுத்து நான் தள்ளினால் கதவு திறக்கப்படும். பொதுவாக எங்கள் வீடுகளில் இருக்கிற கதவுகள் நாங்கள் இப்படி தான் திறக்கிறது. ரைட், ஓகே. அப்போ இந்த திறக்கும் பகுதியில் நான் ஒரு விசையை கொடுத்து தள்ளுறேன். ஒரு எஃப் என்ற விசையை கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு எஃப் என்ற ஒரு விசையை கொடுத்து நான் தள்ளுறேன். அப்படி தள்ளினால், எஃப் என்ற விசையை கொடுத்து தள்ளினால் கதவு இந்த நிலையான பிணைச்சல் அச்சு இருக்கு தானே, இந்த பிணைச்சல் அச்சு பெரிய இந்த கதவு இப்படி ரொட்டேட் ஆகும். ரைட், இப்படி அந்த கதவு ரொட்டேட் ஆகும், திரும்பும். அது மாதிரி அங்கே இருந்து தள்ளினால், இப்போ பின்னுக்கு இருந்து கதவை தள்ளினால் அது இந்த திசையில் ரொட்டேட் ஆகும். ரைட், கதவை இழுத்தால் இந்த திசையில் ரொட்டேட் ஆகும், தள்ளினால் அந்த திசையில் ரொட்டேட் ஆகும். ரைட், ஓகே. அப்போ இதுதான். அப்போ விசையை கொடுத்து நாங்கள் ஒரு பொருளை ஒரு அச்சு பெற்றி திருப்புறது தான் இந்த விசை திருப்பம் என்ற கணியம், பௌதிக கணியம். இதை பற்றி நாங்கள் ஓயிலே படிச்சாங்க. ஓகே, நாங்கள் இதை சமன்பாடை வச்சு கட்டி எழுதுவோம். ரைட், இந்த விசை திருப்பத்துக்கான சமன்பாடு என்ன? ரைட், விசை திருப்பத்துக்கு சமன்பாடு என்ன என்று கேட்டால், விசை திருப்பம். ரைட்,
அதாவது விசையால் ஏற்படுத்தப்படுகிற திருப்பம் என்ன? இந்த விசை தான் திருப்பத்தை ஏற்படுத்தப்படுது. ரைட்? இப்போ நீ கதவை தள்ள போறான்னு சொன்னால் கதவை பிடிச்ச ஒரு விசையை கொடுத்து தள்ளுறதால தான் அந்த கதவை திரும்ப போகுது. அச்சுப்பெரி பிணைச்சல் அச்சுப்பெரி கதவை திரும்ப போகுது. ரைட்? அப்போ விசையால தான் அந்த பொருள் தள்ளப்படுது. ரைட்? அப்போ விசை திருப்பம் வந்து பிரயோகிக்கப்படும் விசை தர சுழற்சி அச்சிலிருந்து சுழற்சி ஒரு அச்சு பெட்டி தான் கதவு சுழல போகணும்னு சொன்னா பிணைச்சல் அச்சு பெட்டி கதவு சுழல போகணும்னு சொன்னா. அப்போ சுழற்சி அச்சிலிருந்து விசை பிரயோகிக்கப்படும் புள்ளி வரைக்குமான செங்குத்து தூரம். இந்த செங்குத்து தூரம் மட்டும் மிக முக்கியமா. இந்த செங்குத்து தூரம் மட்டும் சொல்லு மிக முக்கியம். நாங்கள் டெக்னிக்கலாக படிக்கக்குள்ள நிறைய விஷயங்கள் அதில் யோசிக்க வேண்டியிருக்கும். செங்குத்து தூரம்ன்றது ரொம்ப 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 முக்கியமாகும். ஓகே, அப்போ விசை திருப்பத்துக்கான சமன்பாடு விசை தர சுழற்சி அச்சிலிருந்து விசை பிரயோகிக்கப்படும் புள்ளி வரைக்குமான செங்குத்து தூரம். அந்த செங்குத்து தூரம்ன்றது முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோ. விசை தாக்குற புள்ளிக்கும் அந்த சுழற்சி அச்சுக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரத்தை தான் இங்கே கொண்டு வந்து பெருக்க வேண்டும். ரைட்? இதை வந்து நான் இப்போ எக்ஸாமில் கேள்விகள் செஞ்சு கொண்டு இருக்கேன், அல்லது நாங்கள் அடுத்த பயிற்சி வினாக்கள் செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள இப்படி வந்து எழுதி கொண்டு டைம் போயிடும். அப்போ குறியீட்டு வடிவில் ஈஸியாக காட்டலாம். இப்படி காட்டலாம். விசை திருப்பத்தை வந்து ஜி என்று குறிப்பாங்க. ரைட்? ஓகே, கேபிட்டல் ஜியில் குறிக்கிறது. விசையை வந்து ஃபோர்ஸ் சொன்னால் தெரியும் எஃப் என்று குறிக்கிறது. இதை வந்து ஆர் என்று குறிப்போம். தூரத்தை ஆர் என்னும் குறிக்கலாம், டி என்னும் குறிக்கலாம். கூட பிடிச்ச மாதிரி நான் ஒரு ஆரே மாதிரி இருக்க மாட்டேன், ஒரு ஆர் என்று நான் குறிச்சு கொள்கிறேன். அப்போ ஜி சமன் எஃப் இன்டு ஆர் என்ற ஈக்குவேஷனை நேரடியாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஜி சமன் எஃப் இன்டு ஆர். அப்போ விசை சுழற்சி அச்சிலிருந்து விசை பிரயோகிக்கப்பட்ட புள்ளி வரைக்குமான செங்குத்து தூரம். ரைட்? எஃப் இன்டு ஆர் என்று யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ விசை திருப்பத்துக்கு திசை இருக்குதா? காவி கணியமா அல்லது எண்ணி கணியமான ஒரு பிரச்சனை இருக்குது. விசை திருப்பம் விசையால நான் ஒரு பொருளை பயன்படுத்தி ஒரு கதவை திறக்கிற சந்தர்ப்பத்தை யோசி. ரைட்? ஓகே, நான் இதுக்கு வருவோம். ரைட்? இதுக்கு பேர் இந்த கதவை வந்து ஒரு திசையில திரும்பும் என்னால சொல்ல இயலும். எந்த திசையில திரும்பும்? நான் தள்ளினேன்னு சொன்னால் இப்படி ரொட்டேட் ஆகும், இந்த திசையில ரொட்டேட் ஆகும். நான் இழுத்தேன்னு சொன்னால் இப்படி ரொட்டேட் ஆகும், எதிர் திசையில ரொட்டேட் ஆகும். அப்ப வலஞ்சுழி திசை இடஞ்சுழி திசை இதை சொல்றது. ரைட்? அப்ப விசை திருப்பத்துக்கு விசையால் ஏற்படுத்தப்படுற திரும்பல் விளைவுக்கு எங்களுக்கு திசை இருக்கான்னு கேட்டா, விசை திருப்பத்துக்கு திசை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. காவி கணியம் அது. அப்ப திசை இருக்குது. வலஞ்சுழி திசை அல்லது இடஞ்சுழி. அப்ப திசை மற்றும் பருமன், திசையும் பருமனும் கொண்ட ஒரு பௌதிக கணியம். இது ஒரு காவி கணியமாகும். காவி கணியம் இது விசை திருப்பம். அப்ப விசை திருப்பமானது திசையும் பருமனும் கொண்டது ஒரு காவி கணியம். பருமனும் திசையும் இருக்குது. என்ன மாதிரி திசை இங்க கதைக்கிறேன்னு சொன்னால் அம்புக்குறி வழியையும் காட்டலாம், சுழற்சி திசையையும் காட்டலாம், அல்லது பலஞ்சுழி திசை இடஞ்சுழி திசைன்னு சொல்லலாம். கணக்கு புடைக்கு எங்களுக்கு அது விளங்கும். அப்ப பலஞ்சுழி திசையில திரும்புதா அல்லது இடஞ்சுழி திசையில திரும்புதான்றது தான் இங்க நாங்க சொல்றது. இப்ப திசை அப்படின்னா இப்படி ஒரு திசை இருக்குதுன்னு வை. இது வந்து மணிக்கூடு சுத்துற திசை தானே, மணிக்கூடு திசை அல்லது வலஞ்சுழி திசை. இப்படி இந்த திசையில ஒரு புள்ளி வட்டி ஒரு அச்சு ஒரு புள்ளி வட்டி சுழற்சி புள்ளி வட்டி இந்த திசையில திரும்புதுன்னு சொன்னால் அதை வந்து வலஞ்சுழி திசை அல்லது மணிக்கூட்டு திசை, clockwise direction மணிக்கூட்டு திசை. அல்லது இந்த புள்ளி வட்டி அது இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொன்னால் எதிர்த்து மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசை. அப்ப சொல்லலாம் மணிக்கூட்டு திசைக்கு எதிர் திசை என்று எழுதலாம். அல்லது இடஞ்சுழி திருப்பம் இடஞ்சுழி திசை என்று ரெண்டு திசை தான் இருக்குது. ஒரு புள்ளி பற்றி ஒன்று வலஞ்சுழியா திரும்பும் அல்லது இடஞ்சுழியா திரும்பும். ரெண்டு திசை தான் இங்க இருக்கு. ஓகே, அடுத்து இந்த விசை திருப்பத்தின் அலகு என்ன? விசை திருப்பத்துக்கு என்ன அலகு? நாங்கள் சமன்பாடு படிக்காத இருப்போம். இப்போ விசை திருப்பத்துக்கு சமன்பாடு என்ன? எஃப் இன்டு ஆர் தானே. எஃப்ன்றது என்ன? விசையை வந்து தூரத்தால பெருக்கிறது, நியூட்டனை மீட்டரால பெருக்கிறது. நியூட்டனை மீட்டரால பெருக்கினா என்ன வரும்? நியூட்டன் மீட்டர். ரைட்? அப்போ விசை திருப்பத்தின் அலகு என்ன? எஸ்ஐ அலகு. ரைட்? எஸ்ஐ யூனிட் கேட்பாங்க, நியம அலகு கேட்பாங்க. இப்போ விசை திருப்பத்தின் அலகு என்னன்னு கேட்டால் நியூட்டன் மீட்டர். இதெல்லாம் நீ ஓஎல்ல படிச்சது. ரைட்? இப்போ விசை திருப்பம்னா உனக்கு என்ன விளங்கிட்டு? ஒரு விசையை பிரயோகிச்சு ஒரு பொருளை ஒரு அச்சு பெறி திருப்புறது. அப்போ எவ்வளவு தூரத்தில் நம்ம அந்த விசையை பிரயோகிக்கிறோன்றதான் இங்கே மெயின். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் அந்த பிணைச்சல் அச்சில கொண்டு வந்து இதை பூட்டையில இந்த சாவி திறக்கிற இடத்தை ஏன் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க? கொஞ்சம் பிணைச்சல் அச்சோட வச்சு பூட்டினா என்ன ஒரு பிரச்சனை வருது. ரைட்? இப்போ நாங்கள் பார்ப்போம். பிணைச்சல் அச்சோட வச்சு இந்த சாவி திறக்கிற இடத்தை வச்சு தள்ளினால், சாவி திறக்கிற இடத்தை பிணைச்சல் அச்சோட வச்சால் என்ன நடக்கும்? வச்சால் அந்த இடத்துல நீ எவ்வளவு போசா கொடுத்தாலும், பெரிய யானையை கொண்டு வந்து இடிச்சா கூட கதவை திருப்பலாது. இப்போ நம்ம செஞ்சுவேன், எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுவேன். ஏன் அடுத்த சும்மா சொல்லக்கூடாது. என்ன விஞ்ஞானத்தில் வந்து சும்மா காய்ச்சி கொடுக்க கூடாது. ரைட்? ஓகே, அடுத்தது ஏன் அந்த இடத்துல ஒரு யானை வந்து தள்ளினாலும் கதவை திரும்பாது. ஏன்? கதவை உடைச்சு கொண்டு போக மாட்டது வேற கதை. நான் சொல்றது ஒரு அச்சு பற்றி கதவை திருப்புறது, கதவை திறக்கிறது. யானை வந்து விசையை கொடுத்தாலும் அந்த கதவை துறப்படாது. இந்த சுழற்சி பிணைச்சல் அச்சு வழியே எவ்வளவு விசையை கொடுத்தாலும் துறப்படாது. ஏன்? நாங்கள் செஞ்சு பார்ப்போம். ஏன் அந்த ஏன் என்று நாங்கள் செஞ்சு பார்ப்போம். ரைட்? ஓகே, ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு விசை திருப்பத்துக்கு என்ன சமன்பாடு? விசையால் ஏற்படுத்தப்படுற திருப்பத்துக்கு என்ன சமன்பாடு? எஃப் இன்டு ஆர். ஓகே, அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ரைட்? ஓகே, நாங்கள் எஃப் இன்டு ஆர் ஜி சமன் விசை திருப்பம் வேணும் எனக்கு எஃப் இன்டு ஆர். இப்போ என்ன பிரச்சனை? நிலையான அச்சில் பிணைச்சல் அச்சில் வச்சு ஒரு கதவுக்கு விசை கொடுக்கப்படுது. ரைட்? இந்த நிலையான அச்சில் வச்சு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கப்படுது. ஓகே, அப்போ ஜி சமன் ஒரு எஃப்
எஃப் எவ்வளோ எனக்கு தெரியாது ரைட் ஓகே எவ்வளோ விஷயம் கொடுக்குறேன் யானை வந்து விஷயம் கொடுக்கணும் யானை ஒரு பெரிய விஷயம் கொடுத்து தள்ளுவேன் அப்போ யானை வந்து விஷயம் கொடுக்கணும் ஓகே ஒரு பெரிய விஷயம் கொடுக்குது இப்போ எந்த கேள்வி அடுத்தது ஆறுன்றது என்ன இங்கே சமன்பாட்டில் சுழற்சி அச்சிலிருந்து பிணைச்சல் அச்சிலிருந்து விசை பிரயோகிக்கப்படுகிற புள்ளி வரைக்குமான செங்குத்து தூரம் அப்போ சுழற்சி அச்சு இங்கே இருக்குது அதுல இருந்து விசை பிரயோகிக்கப்படுகிற புள்ளி வரைக்குமான செங்குத்து தூரம் என்ன அந்த பிணைச்சல் அச்சிலேயே விசையை கொடுக்குறாய் ரைட் பெரிய யானை வந்து அந்த பிணைச்சல் அச்சிலேயே இடிக்குதுன்னு சொன்னால் அந்த அச்சிலேயே விசையை கொடுத்தால் அந்த விசை பிரயோகிக்கப்படுகிற புள்ளிக்கும் அச்சுக்குமான செங்குத்து தூரம் எனக்கு 0 தான் வரும் விளங்குதா இப்ப ஒரு அச்சில வச்சு எவ்வளவு விசையை கொடுத்து நான் தள்ளினாலும் ரைட் இந்த பிணைச்சல் அச்சு நிலையான பிணைச்சல் அச்சில வச்சு நான் எவ்வளவு விசையை கொடுத்து தள்ளினாலும் விசை பிரயோகிக்கப்படுகிற புள்ளிக்கும் பிணைச்சல் அச்சுக்கும் இடையிலான செங்குத்து தூரம் 0வா தான் இருக்கும் இப்போ ரைட் ஓகே அப்ப 0வால எதை மல்டிபிளிகேஷன் பண்ணினாலும் அந்த புறமான மொத்த டோட்டல் வேல்யூவும் 0 ஸோ இதனால விசையால் ஏற்படுத்தப்படுற திரும்பல் விளைவு 0 F into 0 0 ஓகே அப்ப விசையால் ஏற்படுத்தப்படுற திரும்பல் விளைவு சுழற்சி அச்சில வச்சு பிணைச்சல் அச்சில வச்சு எவ்வளவு விசையை கொடுத்தாலும் ஒரு யானையால கொடுக்கப்படுற விசை இருந்தாலும் அந்த பிணைச்சலச்சால ஏற்படுத்தப்படுற திரும்பல் விளைவு 0 என்ன ரீசன் செங்குத்து தூரம் இல்லை விசை பிரயோகிக்கப்படுற புள்ளிக்கும் நிலையான அச்சுக்கும் இடையில செங்குத்து தூரம் இல்லை அப்போ ஒரு விஷயத்தை இங்க நோட் பண்ணி வச்சுக்கொள் இது நோட்டாவை நீ எடுத்து வச்சுக்கொள் மிக முக்கியம் எங்களை கால்குலேஷன் பண்றதுக்கு நிறைய முக்கியம் பின்னுக்கு நிறைய கணக்குகள் பார்ப்போம் ரைட் பாஸ் பேப்பர்கள் எல்லாம் செய்யக்குள்ள எங்களுக்கு அந்த கேள்விகள் எப்படி உடைக்கிறதுன்றதுக்கு சில நோட்டுகள் முக்கியம் அப்போ இந்த நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கொள் அச்சுக்குள்ளால போற விசை திருப்பத்தை ஏற்படுத்தாது ரைட் சுழற்சி அச்சுக்குள்ளால அல்லது பிணைச்சல் அச்சு அல்லது நிலையான அச்சு ஏதோ சுழற்சி அச்சில இருந்து தான் விசை பிரயோகிக்கப்படுற புள்ளி அளக்க போறோம் ரைட் ஓகே அப்ப அச்சுக்கூடாக சுழற்சி அச்சுன்னு சொல்றதுன்னு பெட்டர் சுழற்சி அச்சுக்கூடாக செல்லும் எந்த ஒரு விசையும் திருப்பத்தை ஏற்படுத்தாது விசை திருப்பம் இருக்காது கிளியரா எடுத்து வச்சுக்கோ அச்சுக்குள்ளால போற எந்த ஒரு விசையும் விசை திருப்பத்தை ஏற்படுத்தாது என்ன காரணம் அச்சுக்குள்ளால போற விசைன்னு தான் நாங்கள் பார்த்தோம் யானை வந்து பிணைச்சலச்சிலேயே ஒரு விசையை கொடுத்து தள்ளுது கதவை திறக்க பார்க்குது பிணைச்சலச்சிலேயே எவ்வளவு விசையை கொடுத்தாலும் விசை நீ இன்ஃபினிட்டி கொடு மேக்ஸிமம் விசை இன்ஃபினிட்டி அளவுக்கு விசையை கொடு ஆனா தூரம் இல்லாட்டிக்கு இன்ஃபினிட்டியை 0வால வரைக்கினாலும் விட 0 தான் ஸோ விசையால திரும்ப விளைவு ஏற்படுத்தப்படாது கிளியரா எடுத்து வச்சுக்கோ அப்ப இந்த நோட் வந்து ரொம்ப முக்கியம் அச்சுக்குள்ளால போற எந்த ஒரு விசையாலையும் திருப்பத்தை ஏற்படுத்த முடியாது கதவை திறக்க முடியாது பிணைச்சலச்சுக்குள்ள நீ எவ்வளவு விசையை கொடுத்து தள்ளினாலும் கதவை திறப்படாது சிம்பிளான விஷயம் விசை திருப்பத்துக்கான சிம்பிளான விஷயம் ரைட் ஓகே இந்த விசை திருப்பம் புரியாதுக்காக ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் ரைட் ஒரு கேள்வி ஒன்று சும்மா இந்த விசை திருப்பத்தை விளங்கி கொள்றதுக்காக ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் ரைட் ஓகே ஒரு பொருள் ஒன்று இப்படி இருக்குதாம் ரைட் இந்த பொருளில் வந்து சுழற்சி மையம் இது இதை வந்து O ஒன்று குறிக்கிறாங்க சுழற்சி மையம் இது இப்போ சுழற்சி மையத்தில் இப்படி வந்து செங்குத்தாக F என்ற ஒரு விசையை பிரயோகிக்கப்படுது ரைட் ஓகே இந்த F சமன் 100 நியூட்டனா அப்போ 100 நியூட்டன்ற விசைக்கு வந்து இப்படி பிரயோகிக்கப்படுது இது செங்குத்து விசைன்னு சொல்லியாச்சு ரைட் இந்த தூரம் R வந்து 10 மீட்டர்ன்னு சொல்லியாச்சு ரைட் அப்போ ஒரு அடரொண்டில் 10 மீட்டர் தூரத்தில் சுழற்சி அச்சு புள்ளி ஓவில இருந்து இந்த F என்ற விசையால ஏற்படுத்தப்படுற திருப்பம் என்ன ரைட் அப்போ புள்ளி ஓவில இருந்து இந்த F என்ற விசையால ஏற்படுத்தப்படுற திருப்பம் என்ன அப்போ விசை திருப்பம் E சமன் F into R இந்த ஈக்குவேஷனை நேரடியாக யூஸ் பண்ண போறோம் ரைட் எந்த பக்கம் திருப்பத்தை ஏற்படுத்தும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் திசை நான் சொன்னேன் விசை திருப்பம் கதை கேட்கல பெருமனோட திசையும் கதைக்கணும் சொன்னான் அப்ப எந்த திசையில வந்து ஏற்படுத்தும் திருப்பம் ஏற்படுத்தும் நீ சிம்பிளா பேர் இதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பேர் இந்த ஓவண்ட புள்ளி பெற்றி திரும்ப போகுது ரைட் ஓகே வடிவாக்க ஓவண்ட புள்ளி பெற்றி திரும்ப போகுது அப்போ ஓவண்ட புள்ளியில ஒரு ஃபிங்கரை வை உடைய ஆட்காட்டி விரலை கொண்டு போய் ஓவண்ட ஒரு புள்ளியில வை அந்த புள்ளியில வச்சு மற்ற பெருவிரல் இருக்குதானே பெருவிரலால விசை தாக்குற புள்ளியை காட்டு பெருவிரலால விசை தாக்குற புள்ளியில திருப்பினின்னு சொன்னால் இப்படி வரும் ரைட் அப்ப இந்த திசையில தான் பொருள் திரும்ப போகுது ரைட் இந்த திசையில மணிக்கூட்டுக்கு எதிர் திசை அப்ப இடஞ்சுழி திசை அதை நீங்க குறிச்சு வச்சுக்கொள் இந்த திசையில தான் பொருள் திரும்ப போகுதுன்றதை முன்னுக்கே ஒரு திசையை குறிச்சு வச்சுக்கொள் பிறகு விட கொடுக்க நீ திசையை கொடுக்கலாம் எந்த திசையில திரும்ப போகிறத கிளியரா எடுத்து வச்சுக்கணும் எப்படி எடுத்து வச்சுக்கொள்றது எந்த புள்ளி பற்றி திரும்ப போகுது ஓவண்ட புள்ளி பற்றி தான் இந்த பொருள் திரும்ப போகுது ஆகவே ஓவண்ட புள்ளி பற்றி இந்த விசை காட்டுற திசையால அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டீங்கனால அது எந்த பக்கத்துக்கு ரொட்டேட்டை காட்டுதோ இந்த பக்கம் தான் எனக்கு ரொட்டேட்டை காட்டுது ஆகவே இது இடஞ்சுழி திருப்பம் அல்லது இப்படி இந்த திசையில சுத்தா போகுது அப்ப திசையோட கதைக்கிறேன் நான் ஓகே இப்படி சுத்தா போகுது ஆக இந்த திசையில இருக்கிற G சமன் எனக்கு விசையை கொண்ட பிறகு 100 நியூட்டன் விசைன்னு சொல்லியாச்சு என்ன 100 நியூட்டன் விசை எவ்வளவு தூரத்துல சொல்லி கிடக்கு 10 மீட்டர் தூரத்துல சொல்லி கிடக்கு ரைட் ஓகே திசையோட காய்கிறது எனக்கு பெட்டர் வேணும் அப்ப இதே திசை இடஞ்சுழி திசை என்று சொல்லலாம் ரைட் ஏன்னா மணிக்கூட திசைக்கு எதிர் திசையில இருக்கு அப்ப இடஞ்சுழி திசை அப்ப 100 10 வைக்கினா எனக்கு 1000 நியூட்டன் மீட்டர் ரைட் ஓகே திசையோட காய்ச்சி கிடக்கு 1000 நியூட்டன் மீட்டர் இந்த திசையில ரொட்டேட் ஆகும் என்று காய்ச்சி என்றால் சரி அப்ப இதுதான் இந்த கேள்வி செய்யறதுக்கான விஷயம் இப்ப இன்னொரு கேள்வி ஒரு விசை திருப்பி முடியாத ஒரு விளங்குறதுக்காக ஆகிக்கிறேன் ரைட் ஓகே இன்னொரு கேள்வி பார்ப்போம் ஓகே இப்போ பார் அதே அடர் ரைட் ஓவண்ட புள்ளி பற்றி இதே ஓவண்ட புள்ளி பற்றி குறிப்பிட்ட தூரம் இங்கே வந்து 10 மீட்டர் அதே 10 மீட்டர் தூரத்தில் ரைட் ஓகே
எப்படி விசைதாக்குன்னா இப்ப கிடை அச்சோட இது செங்குத்தா இருக்கு கிடையாண்டா கிடைக்கு இந்த நிலைக்குத்து தூரம் செங்குத்தா இருக்குமே என்ன கிடை அச்சோட ஒரு குறிப்பிட்ட கோண சாய்வில் எனக்கு 10 நியூட்டன் விசை தான் தாக்குது இந்த கோண சாய்வை 30 பாகைன்னு சொல்லியாச்சு இந்த கேள்வி இப்படியான கேள்வி தான் டெக்னிக்கலா உனக்கு எக்ஸாமில் வரும் ரைட் ஓகே அப்ப கிடை அச்சுடன் இதை வந்து கிடை அச்சுன்னு சொல்லியாச்சு கிடை அச்சு இந்த ஓண்ட புள்ளி வரை இங்கே 10 மீட்டர் தூரம் இருக்குது அதை வந்து நிலைக்குத்து அச்சுன்னு சொல்லியாச்சு நிலைக்குத்து அச்சுன்னு சொல்லியாச்சு அப்ப கிடை அச்சுக்கு நிலைக்குத்து அச்சு எப்பயுமே 90 பாகையை அமைக்கும் அது சரி ஓகே அப்ப கிடை அச்சோட அந்த விசை விநியோகிக்கப்படுகிற கோணம் 30 டிகிரி ஓகே 30 பாகை குறிச்சாச்சு விசையின் அளவு 10 நியூட்டன் அந்த விசை பிரியோகிக்கப்படுகிற புள்ளிக்கும் சுழற்சி அச்சுக்கும் இடைப்பட்ட தூரம் 10 மீட்டர் செங்குத்து தூரம் 10 மீட்டர் எனக்கு செங்குத்து தூரம் தான் முடியும் 10 நியூட்டன் விசையால் ஏற்படுத்தப்படுற திருப்பம் என்ன கேட்டால் சில பேர் செஞ்சு விடுவாங்க சில பேர் வேகமாக செய்கிறவங்க சில பேர் செஞ்சு விடுவாங்க 10 நியூட்டன் விசை 10 மீட்டர் தூரம் ஆகவே விசையால் ஏற்படுத்தப்பட்ட திருப்பம் வேண்டாம் 100 நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவாங்க சிம்பிளா விசையையும் தூரத்தையும் பெருகி போட்டு நியூட்டன் மீட்டர் 100 நியூட்டன் 10 100 நியூட்டன் மீட்டர் சொல்லுவாங்க அது பிழை உண்மையா அப்படி செய்யக்கூடாது நான் சொன்ன அந்த விசை திருப்பம் அந்த சமன்பாடு எழுதிக்கே சொன்னான் செங்குத்து தூரம் ரைட் செங்குத்து தூரத்தை தான் போடணும் இந்த விசைக்கு 10 நியூட்டன் விசைக்கு செங்குத்து தூரம் என்னென்றால் அது இங்க எப்படி வந்துடும் செங்குத்து தூரம் ரைட் இப்படி வந்துடும் இந்த தூரம் எனக்கு என்னன்னு தெரியாது நான் இது சிம்பிளா டெக்னிக்கலா இது வரைக்கும் நாங்கள் படிச்ச அந்த விசை பிரிப்பு முறை விசை துணிப்பு முறைன்னு ஒன்று படிச்சாங்க அப்போ அதை நாங்கள் அதை பயன்படுத்தி இந்த விசையை 10 நியூட்டன்ற விசையை வெட்டி போட்டு கோணத்தோட கிடைத்திசையில ஒரு விசையை போடலாம் 10 cos 30 கோணத்தோட உடைச்சால் கொஸ்டிட்டாண்டு இந்த விசை பிரிப்பு முறையில பார்த்தாங்களே என்ன அப்போ 10 cos 30 கோணத்தோட உடைச்சால் அதே விசையை நிலைக்குத்தா உடைச்சால் அது நிலைக்குத்தா உடைக்க இந்த நிலைக்குத்த அச்சு வழியே வரும் என்ன அப்போ அது வந்து 10 இந்த திசை வழியே 10 sin 30 வரும் நான் சொன்னான் அச்சுக்குள்ளால போற எந்த ஒரு விசையும் திருப்பத்தை ஏற்படுத்தான்னு ஒரு சமன்பாடு சொன்னான் அச்சுக்குள்ளால போற எந்த ஒரு விசையும் திருப்பத்தை சுழற்சி அச்சுக்குள்ளால போற எந்த ஒரு விசையும் திருப்பத்தை ஏற்படுத்தான்னு சொன்னான் ரைட் ஓகே அப்ப சுழற்சி அச்சு இங்கே இருக்குது இந்த சுழற்சி அச்சுக்குள்ளால போறதான் இந்த 10 sin 30 நிலைக்குத்து பிரிப்பு இந்த விசையினுடைய நிலைக்குத்து பிரிப்பு இந்த விசை பிரிப்பு பிரிவு நான் தெளிவாக படிச்சிடும் என்ன எந்த ஒரு விசையையும் கொண்டு செங்குத்தான தளங்களில் பிரிச்சு போடலாம் ரைட் அந்த கோணம் தெரிஞ்சு இடைக்கோணம் தெரிஞ்சா எந்த ஒரு விஷயம் கொண்டு செங்குத்தான திசைகளை பிரிச்சு போடலாம்னு காய்ச்சல் ஆனால் இந்த நிலைக்குத்து பிரிவு 10 sin 30 வந்து திருப்பத்தை ஏற்படுத்தாது ரைட் 10 sin 30 என்ற விசை திருப்பத்தை ஏற்படுத்தாது என்ன காரணம் அது அச்சுக்குள்ளால போகுது அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோ 10 sin 30 பாகை எனும் நிலைக்குத்து விசைக்கூறானது திருப்பத்தை ஏற்படுத்தாது காரணம் என்ன அச்சுக்குள்ளால போற எந்த ஒரு விசையும் திருப்பத்தை ஏற்படுத்தாது ரைட் ஓகே அந்த காரணத்தின்படி நாங்கள் எடுத்த முடிவு ஒன்று எடுத்து வச்சு நாங்கள் என்ன அப்போ அச்சுக்குள்ளால போற எந்த ஒரு விசையும் திருப்பத்தை ஏற்படுத்தாத காரணத்தின்படி எங்களால் 10 sin 30 கூறுன்றது திருப்பத்தை ஏற்படுத்த போற மற்ற கூறு என்ன 10 cos 30 அது வந்து பாருங்க இந்த விசையின் சுழற்சி அச்சுக்கு செங்குத்தா தான் இருக்குது ஆகவே செங்குத்து தூரம் 10 மீட்டர் மாறுது இப்ப நீ போடலாம் விசை திருப்பம் G சமன் F into R டிரெக்ஷன் திசையை பார்க்கணும் திசை எந்த திசையில சுழற்சி அச்சு பற்றி இந்த 10 cos 30 கிடை அச்சு வழி எப்படி எழுதாக்குது அப்ப ரொட்டேஷன் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ரொட்டேஷன் என்ன நான் முதல் பார்த்து அதே ரொட்டேஷன் தான் இடஞ்சுழி திருப்பம் ரைட் ஓகே அப்ப இடஞ்சுழி திருப்பம் ஓகே G சமன் இடஞ்சுழி திருப்பம் G சமன் F வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் 10 cos 30 என்ன 10 cos 30 இன்டூ டிஸ்டன்ஸ் தூரம் எவ்வளவு 10 மீட்டர் அவ்வளவு நியூட்டன் மீட்டர் ரெண்டு வரும் என்ன ஓகே இதை சுருக்கி எடு அப்ப இடஞ்சுழி திருப்பம் G எனக்கு 10 மடங்கு cos 30 √3/2 cos 30 என்ன √3/2 இன்டூ ஒரு 10 ரைட் ஓகே அவ்வளவு நியூட்டன் மீட்டர் ரெண்டு வரும் இதை சுருக்கி எடுத்தால் இடஞ்சுழி திருப்பம் G ரைட் இந்த 10 இதையும் தட்டி போட்டு இதுல 2 5 போடலாம் என்ன அப்ப 50 √3 நியூட்டன் மீட்டர் இடஞ்சுழி திசையில 50 √3 நியூட்டன் மீட்டர் என்ற விசை இடஞ்சுழி திசையில இருக்கும் எனக்கு நிலைக்குத்து கூறால எந்த ஒரு திருப்பமும் இல்லை நிலைக்குத்து கூறால வர்ற திருப்பத்தை பற்றி யோசிக்க தேவையில்லை அப்ப 10 நியூட்டன் என்ற விசையை கிடையச்சோட 30 பாகை சாய்வில் நான் இழுத்தால் உண்மையா விசை திருப்பம் எனக்கு குறையும் அதே 10 நியூட்டன் விசையை நான் கிடையாக வச்சு பிரயோகிச்சால் இப்ப இதே பிரச்சனையை பேர் இந்த 10 நியூட்டன் என்ற விசையை கிடையோட ஒரு 30 பாகை சாய்விலே பிரயோகிச்சேன் நான் அப்படி பிரயோகிக்காம சரியா கிடையச்சிலேயே ஒரு 10 நியூட்டன் விசையை பிரயோகிச்சால் எனக்கு ஏற்படுத்தப்படுற திருப்பம் G சமன் F into R இந்த திசையில இருக்கும் என்ன அப்ப இந்த திசையில இருக்கிற G சமன் F வந்து பாத்தீங்கன்னா 10 நியூட்டன் செங்குத்து தூரம் வந்து 10 நியூட்டன் 10 மீட்டர் அப்ப 10 G சமன் இடஞ்சுழி திசையில 100 நியூட்டன் மீட்டர் ரெண்டு வரும் அது எப்ப வரும் இந்த 10 நியூட்டன்ற விசை வந்து சரியா பிரயோகிச்சோம் என்றால் எனக்கு செங்குத்து தூரம் சரியா 10 மீட்டர் ரெண்டு வரும் கிடை விசையோட செங்குத்து தூரம் அமைக்கிறது 10 மீட்டர் வரும் அப்ப 10 பெருக்கி போட்டு 100 நியூட்டன் மீட்டர் சொல்லலாம் கிடையாக நான் விசையை பிரயோகிச்சால் அதே கொஞ்சம் சாய்வாக பிரயோகிச்சால் கிடையோட ஒரு குறிப்பிட்ட கோண அளவு சாய்வாக நான் பிரயோகிச்சால் எனக்கு திரும்பல் விளைவு குறையும் வேற அரைவாசியா குறைஞ்சிடுது வேற இங்க 100 நியூட்டன் மீட்டர் இருந்தது கிடையாக அந்த 10 நியூட்டன் விசையை பிரயோகிச்சால் 100 நியூட்டன் மீட்டர் இருந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா அரைவாசி சரி அரைவாசிக்கு கிட்ட குறைஞ்சு போச்சு நல்லா குறைஞ்சு 50 √3 தானே வருது அப்ப கிட்டத்தட்ட அரைவாசி கிட்ட குறைஞ்சு போச்சு
ரைட் ஓகே அப்போ விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கொள் கிடையோட சரியா செங்குத்து தூரம் வரக்கூடிய மாதிரி கிடை செங்குத்து விசையா பிரயோகிக்கும் அப்பதான் நாங்கள் திரும்ப விளைவு மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் பின்னுக்கு இதை பற்றி டெக்னிக்கலாக நிறைய தொழில்நுட்ப வேலைகளுக்கு நிறைய இடங்கள்ல இது பிரயோகிக்கப்படும் ஸோ இதை வந்து சரியான சின்ன டெக்னிக் கொண்டு பிடிச்சு வச்சுக்கொள் எப்பயுமே கிடையா பிரயோகிக்கணும் விசையா கிடையோட குறிப்பிட்ட குணசாவில பிரயோகிச்சால் ஏற்படுத்தப்படுற திரும்ப விளைவு குறையும் ரைட் ஓகே நாங்கள் இதை பற்றி தெளிவாக பின்னுக்கு படிப்போம் கணக்கல் கொடுக்க எங்களுக்கு இதை பற்றி நான் இதில் இருக்கிற டெக்னிக்கல் எங்களுக்கு கணக்கல் கொடுக்க விளங்கும் ஓகே இப்போ எங்களுக்கு விசைத்திருப்பம் பற்றி விளங்கி அடுத்த ஒரு முக்கியம் விசைத்திருப்பத்தோட சேர்ந்த ஒரு பகுதி விசை இணை என்ற ஒரு பகுதி ரைட் விசையால இணையை ஏற்படுத்தலாம் விசையால இணையை ஏற்படுத்தலாம் அப்போ விசை இணை என்ற ஒரு பகுதி அதையும் உங்களுக்கு பார்த்துக்கணும் சொல்றேன் ரைட் விசை இணைன்றது ஒன்றும் இல்லை விசை திருப்பம் சார்ந்தது தான் விசையால் ஒரு குல திருப்பலாம்னு படிச்சாங்களா விசை திருப்பம் சார்ந்த ஒரு விஷயம் தான் இது எப்படி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாரு விசை இணை என்றது இப்படி ஒரு பொருள் இருக்கான்னு யோசி இந்த பொருள்ல ஒரு குறிப்பிட்ட இடைத்தூரத்தில் டி சரி டி என்று நான் வைக்கிறேன் டி என்று வைக்கிறேன் ஆர் என்று வைக்கலாம் அப்படியும் வைக்கலாம் இப்படி ஒரு விசைதாகுது எஃப் இப்படி ஒரு விசைதாகுது எஃப் ரெண்டுமே சம விசைகள் ரைட் இதுதான் விளக்கம் ரெண்டுமே சமனான விசைகள் அப்ப சமனான இரு விசைகள் தெளிவா சொல்லணும் விசை என்றா என்னன்னு கேட்டால் சமனான பருமனுள்ள இரு விசைகள் ரெண்டு விசைகள் சமனான பருமனுள்ள ரெண்டு விசைகள் எதிர் திசைகளில் தொழிற்படும் எதிர் திசைகளில் குறிப்பிட்ட ஒரு தூர இடைவெளியில் தொழிற்படும் போது தெளிவாக எடுத்து வச்சுக்கொள் விசை என்ன தெளிவாக எழுத தெரிய வேணும் இரண்டு சம விசைகள் பருமனில சமனான இரண்டு விசைகள் எதிர் திசையில் தொழிற்படும் போது குறித்த இடைவெளியில் குறித்த டி என்ற ஒரு தூரம் இருக்கு தானே இங்கே குறித்த ஒரு தூர இடைவெளியில ரெண்டு சமனான பருமனில சமனான ரெண்டு விசைகள் திசையில எதிராக எதிர் திசைகளை ஒன்று கீழே நிற்குது ஒன்று மேலே நிற்குதுன்னு அப்ப எதிர் திசைகளில் தொழிற்படும் போது அந்த விசைகளினால் பொருள் ஒரு நிலையான அச்சு பற்றி சுழலும் இதுவே விசை இணை ஆகும் ரைட் இந்த விசைகளால தான் பாருங்க ரெண்டு விசையை பிரயோகிச்சு நான் எதிர் திசையில குறிப்பிட்ட ஒரு தூர இடைவெளியில வச்சு பிரயோகிச்சால் எனக்கு வந்து விசை இணை ஒன்றுருவா அந்த பொருள் வந்து ஒரு அச்சு பற்றி சுழல பார்க்கும் சுழற்சி இயக்கம் ரொட்டேஷனல் மோஷன் நாங்கள் பின்னுக்கு தெளிவாக எடுத்து படிப்போம் ரைட் சுழற்சி இயக்கத்தில் வர பிரச்சனை பற்றி நாங்கள் தெளிவாக படிப்போம் இங்க வந்து விசையால் ஒரு இணை வருதல்லோ இது எப்போ பயன்படுத்தப்படுதுன்னா அந்த பழைய காலத்து படங்கள் விஜயகாந்த் படங்களை பார்த்துப்பார் அந்த பம்பரங்களை சுத்தி விடுவாங்க ஹீரோயினை படுக்க வச்சு அந்த பம்பரத்தை சுத்துவாங்க பார்த்துருப்பா பழைய படங்கள் அப்ப அந்த பம்பரங்கள் சுத்துவைக்கெல்லாம் பாருங்க இந்த விசை இணையை தான் பிரயோகிக்கப்படுது பம்பரம் கன நேரமா சுத்தி கொண்டு நிற்கும் யோசிச்சு பாரு கையில வச்சு பம்பரத்தை சுத்தி விட்டு நிறைய நேரமா சுத்தி கொண்டு நிற்கும் சுழற்சி இயக்கம்னு தனி ஒரு பகுதி இருக்கு நாங்கள் அதில் பெரிய தெளிவாக படிப்போம் இங்க ஒரு அடிப்படை புரிதலுக்காக எடுத்து வச்சுக்கோ விசை இணையை புரிஞ்சு கொள்றதுக்காக ரெண்டு விசைகளை எதிரெதிர் திசைகளில் சுழற்சி விடுறதன் மூலமா ரைட் எதிரெதிர் திசைகளில் ரொட்டேட் பண்ணி விடுறதன் மூலமா என்னால் அந்த பொருளை சுத்த வைக்க முடியும் இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அந்த தண்ணி குடிக்கைக்குள்ள டைப்பை திறந்து விடுவேன் ரைட் இப்போ தண்ணி குடிக்கைகள் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார் இப்போ தண்ணி குடிக்கிற ரைட் ஒரு நீர் குழாய் யூசிய இந்த அளவு தண்ணி இப்படி போய் கொண்டிருக்குது இந்த நீர் குழாயில வந்து இப்படி ஒரு டெப் ஒன்று மேலே இருக்கும் இந்த டெப்பை தண்ணி குடிக்க நீ டெப்பை திறந்து விடுவாங்க எப்படி திறப்போம் இப்படி ஒரு சுழட்டி விடுவேன் மேலே ரெண்டு ஃபிங்கரை வச்சு இதில் ஒரு ஃபிங்கரை வச்சு ரொட்டேட் பண்ணி விடுவேன் இந்த திசையில் ரொட்டேட் பண்ணி விடுறதன் மூலமாக என்ன நடக்க போகுது தண்ணி வந்து கீழே கொட்ட போகுது அந்த குழாய்களை வந்து கீழே வர போகுது தண்ணி அப்போ டெப்பை துறக்கைக்குள்ள வேற அங்கே ஒரு விசையினை ரெண்டு சம விசைகளை எதிரெதிர் திசைகளில் பிரயோகிச்சு அதை ரொட்டேட் பண்ணி விடுறாரு அந்த மாதிரி சில பொம்பளையால் பாருங்க தோடுகள் அட்டு வீணம் சுரகள் அட்டு வீணம் தோடு போட்டிக்கு சுரகள் அட்டு வீணம் தானே அது வந்து வெலஞ்சொலி திசை ரைட் வெலஞ்சொலி திசையில் ரொட்டேட் பண்ணி சுரியா கலட்டுறது அப்போ அங்கேயும் பாருங்க ஒரு விசை இணை பிரயோகிக்கப்படுது அப்படி நிறைய பிரிவுங்க பம்பரம் சுற்றி விடுறது கிரிக்கெட்ல ஸ்பின் போல் போடுறது ரைட் இப்போ ஆஃப் பிரேக் போல் போடுவாங்க லெக் பிரேக் போல் போடுவாங்க மாறி லெக் ஸ்பின்னர் எல்லாம் கூப்பிடுவாங்க ரைட் அப்போ லெக் ஸ்பின்னர் என்ன அர்த்தம் அதை இந்த எதிர் திசையில சுற்றி விடுற பந்தை ஃபிங்கரை வச்சு ரெண்டு சம விசைகளால் எதிர் திசைகளை ரொட்டேட் பண்ணி விடுறது மூலம் பந்து ரொட்டேட் ஆகும் சுழல் பந்து மாதிரி போகும் அதெல்லாம் சுழல் பந்து வீச்சாளர் கூப்பிடுறது ரைட் அந்த நீ பார்த்துருப்பேன் கிரிக்கெட் விளையாடிக்கலாம் பந்து ரொட்டேட் ஆகிக்கொண்டே போகும் இந்த எல்பிடபிள்யூ விக்கெட் காட்டைக்குள்ள டிவியில் பார்த்துருப்பேன் இந்த ஸ்லோ மோஷனில் காட்டைக்குள்ள பந்து அப்படியே சுற்றி கொண்டே போகும் அந்த சுற்றி கொண்டு போகிறதுக்கு என்ன ரீசன் அவர் ஃபிங்கரால் ரொட்டேட் பண்ணி விட்டுருக்கிறார் ஸ்பின்னர் இப்போ ஷேன் பழைய காலத்து பிளேயர்லாம் இருக்காங்க ஷேன் ஒன் இருக்கான் முத்தையா முரளி இருக்கான் அவங்க எங்கள் ஸ்ரீலங்கா பிளேயர்லாம் இருக்காங்க ரைட் அவங்க எல்லாம் வந்து பந்த ஃபிங்கரால் சுற்றி விடுறதால சுழல் பந்து வீச்சாளர் ஃபேமஸ் ஆகும் அப்போ அங்கேயும் வந்து பாருங்க ஒரு விசை இணை ரெண்டு சம விசைகள் இது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பந்தினுடைய விட்டம் எடுத்து சொல்லணும் பந்தின் விட்டம் அல்லது விட்டதை விட குறைவான தூரத்தில் பந்தை வந்து ஹோல்ட் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணி விடுறது மூலமா எங்களுக்கு ஒரு விசை இணை அங்கே பிரிவு விசை இணையை எப்படி கால்குலேட் பண்ணுறது விசை இணையை என்ன புரிஞ்சிருது அடிப்படையில் நிறைய பிரிவுங்களுக்கு பார்த்துட்டோம் இப்போ இந்த விசை இணையை எப்படி கால்குலேட் பண்ணுறது ரைட் ஓகே ரெண்டு சம விசைகள்னு சொல்லிவிட்டோம் அப்போ இங்கே ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் எடுத்துக்கணும் விசை இணையை குறிக்கக்குள்ள அப்போ விசை இணையை எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா விசை இணை விசையால் ஏற்படுத்தப்படுற இணை அதை எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால் பிரயோகிக்கப்படும் ஒரு விசை இன்டு பிரயோகிக்கப்படும் இரு விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம் இரு விசைகளோட தூரம் என்று சொல்லி செங்குத்து தூரம் சொல்லாம ரெண்டு விசைகள் ஒரு குறிப்பிட்ட தாக்கப்புள்ளியில பிரயோகிக்கணும் அந்த தாக்கப்புள்ளி இடைப்பட்ட ஒரு தூரம் ரெண்டு விசைகள் ஒரு குறிப்பிட்ட தாக்கப்புள்ளியில தாக்கம் அந்த ரெண்டு தாக்கப்புள்ளிக்கும் இடைப்பட்ட நேர்கோட்டு தூரம்
நேர்கோட்டு தூரம் வை. அப்போ இடப்பெயர்ச்சி வைக்கலாம், தூரம் இதோ வை. அப்போ உனக்கு விஷயம் விளங்கு தானே? ஓகே. அப்போ விசை இணையை கேபிட்டல் ஜி என்று குறி, திருப்பத்தை எப்படி குறிச்சி அப்படியே குறி. பிரயோகிக்கப்படுகிற விசை வந்து எஃப் அண்டு யோசி. எஃப் என்ற விசை தான். ஏதாவது ஒரு விசையை போடு, ரெண்டு விசையால் திருப்பம் ஏற்படுத்த ரெண்டு விசையை பிரயோகிக்கப்படுது. பட் ஏதாவது ஒரு விசையை போடு இன்டூ ரெண்டு விசை கிடைப்பட்ட தூரத்தை டி என்று வை. அப்போ எஃப் இன்டூ டி. இதுக்கு டிரெக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. நீ எந்த பக்கம் சுத்துறியோ அந்த பக்கம் சுத்து, சுழல். எந்த விஷயத்துல கருதுறியோ அந்த திசையில இது சுழல். இப்ப ரெண்டு திசை எதிர் திசையில கூட உண்டா? இப்ப நான் இப்படி இந்த திசையில ரொட்டேட் பண்ணி விட்டேன், அதுக்கு ஒரு திசை இருக்குது, இந்த திசையில இருக்குது. அதை எதிர் திசையில ரொட்டேட் பண்ணா இது விசை திருப்பத்துக்கு நான் எப்படி திசைகளை கழிச்சேனோ அதுக்குரிய அதே சமன்பாடு தான். விசை திருப்பத்துக்கு நான் எப்படி திருப்ப பற்றி கழிச்சேனோ அதே சமன்பாடு தான் எதிர் திசையில ரொட்டேட் பண்ணி. லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் மாதிரி கிரிக்கெட் விளையாட யோசி, பம்பரம் சுத்தி வரதை யோசி, அல்லது டேப்ல தண்ணி குடிக்கிறத யோசி. நிறைய பிரிவுகள் இருக்குது இதுல. அப்ப நாங்கள் இதை பற்றி தொழில்வாட்டி ஒரு சில கணக்குகளோட புரிஞ்சு கொள்ளும். ரைட். ஓகே. இது இந்த விசை இணை புரியறதுக்காக ஒரு சில கணக்குகளை பார்ப்போம். ரைட். ஓகே. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறான். இப்போ ஒரு அடர் ஒன்று இருக்குது. ரைட். ஒரு அடர் ஒன்று இருக்குதா. இந்த அடர்ல வந்து ஒரு விசை 10 நியூட்டன் என்ற ஒரு விசை, இரு சம விசைகள் குறிப்பிட்ட தூரத்தில். ரைட். அதான் இணையை ஏற்படுத்தும். அப்ப இங்க ஒரு 10 நியூட்டன் என்ற விசை, இந்த தூரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் 10 மீட்டர் சொல்லி. ரைட். 10 மீட்டர் தூரத்தில், இடைத்தூரத்தில் 10 நியூட்டன் ரைட் விசைகளை பிரயோகிச்சு ஒரு பொருளை பிரயோகிக்கலாம். அப்போ இங்கே வந்து இணையால் ஏற்படுத்தப்படும் திருப்பம் அல்லது விசை இணையை காண். இணையால் ஏற்படுத்தப்படும் திருப்பம்னு கேட்பான். அந்த சொல்லையும் பாவிப்பான். இது திரும்பல் விளைவு தானே, விசையின் திரும்பல் விளைவு தானே பாடம் எங்களுக்கு. அப்போ திரும்பல் விளைவண்டை சொல்லிக்குள்ள இணையால் ஏற்படுத்தப்படுற திருப்பம்னு சொல்லுவான், அல்லது விசையால் ஏற்படுத்தப்படுற விசையால் ஏற்படுற இணை என்று கேட்பான். ஒன்று இணையால் ஏற்படுத்தப்படுற திருப்பம் அல்லது விசையால் ஏற்படுத்தப்படுற இணை. நாங்கள் விசை இணை ஜி என்றே குறிப்போம். இது ஜி. ரைட். ஓகே. இந்த நான் இந்த விசை இப்படி விசை தாக்கினா இப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி தான் ரொட்டேட் ஆகும். இங்க ஒரு ஃபிங்கர் வை, இங்க ஒரு ஃபிங்கர் வை, அப்படியே சுத்து. விசை தாக்குற திசையிலே ரெண்டையும் சுத்தினீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும் இந்த பொருள். ரைட். ஓகே. அப்போ அதே ரொட்டேஷன் திசையிலேயே நான் என்ன போடலாம், எஃப் இன்டூ டி என்று போடுறேன். ரைட். ஓகே. எஃப் இன்டூ டி. விசை எவ்வளவு? ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் போட போறேன். 10 நியூட்டன் ஒரு விஷயம் மட்டும், ரெண்டு விசை தாக்கும், நான் ரெண்டுமே சம விசைகள் தான். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் போடு, ரெண்டு விசை கிடைப்பட்ட தூரம் எவ்வளவு? 10 மீட்டர். ரைட். ஓகே. அப்போ ஜி 100 நியூட்டன் மீட்டர் இந்த டிரெக்ஷன்ல இருக்கு. அப்போ இடஞ்சுழி திசை, சாரி வலஞ்சுழி திசை, மணிக்கூடு திசை, என்ன மணிக்கூடு திசையில 100 நியூட்டன் மீட்டர் என்ற திருப்பத்தை இது ஏற்படுத்தும். வலஞ்சுழி திசையில 100 நியூட்டன் மீட்டர் என்ற இணையால் ஏற்படுத்தப்படுற திருப்பத்தை இது ஏற்படுத்தும். விசை இணை என்று சொல்றது, அல்லது இணையால் ஏற்படுத்தப்படுற திருப்பம்னு கேள்வியில கேட்பான். ரைட். அப்ப ரெண்டு விசைகள் சம விசைகள் ரெண்டு கிடைப்பட்ட தூரத்துல இப்படி தாக்கினா இருக்கும். இப்போ நாங்கள் விசை திருப்பம் விசை இணை பிரயோகிக்கப்படுகிற மாதிரி பிரயோக கேள்வியை ஒன்றை பார்ப்போம். ரைட். ஓகே. ஒரு பிரயோக கேள்வி ஃபைனல் எக்ஸாம்களுக்கு எப்படி வருமென்ற மாதிரி ஒரு பிரயோக கேள்வி ஒன்று கேட்போம். ரைட். ஓகே. ஒரு கத்தி முனை ஒன்று இருக்குது. ஒரு முனை இங்க வந்து ஒரு மீட்டர் கோல். ரைட். ஒரு மீட்டர் கோல் கேள்வியில சொல்லிவிட்டார். மீட்டர் கோல் பற்றி நாங்கள் தெளிவாக படிக்கிறோம். என்ன ஒரு மீட்டர் கோல் இருக்கு. அப்போ ரைட். இதுல வந்து ஒரு நிறை ஒன்று கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது. அது மாதிரி இதுலையும் வந்து ஒரு நிறை ஒன்று கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. ரைட். ரெண்டு நிறைகள் இதில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது. ஒரு நிறை வந்து 100 நியூட்டன் என்று சொல்லி கிடக்கு. இந்த நிறை வந்து நிறையண்டா என்ன பூமி பிடிச்சிருக்கிற விசை தானே, இது வந்து 100 நியூட்டன். ரைட். ஓகே. இல்லை குதாக்கள் நோக்கி இருக்க போகுது. இப்போ இந்த விசை வந்து என்னென்னு எனக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லி கிடக்கு. எஃப் அண்டு கிடக்கு, அதை கண்டுபிடிக்க சொல்லி கிடக்கு. இப்போ தூரத்தை சொல்லிவிட்டார். எவ்வளவு வந்து 70 சென்டிமீட்டரா, எவ்வளவு தூரமும் 70 சென்டிமீட்டர் சொல்லி கிடக்கு. அப்போ என்ன கேள்வி என்றால், இது வந்து ஒரு கத்தி முனை. ரைட். இது நிலம் மாதிரி யோசி. இது ஒரு கத்தி முனை. இந்த கத்தி முனையில வச்சு ஒரு மீட்டர் கோலை சமநிலைப்படுத்தப்பட்டிருக்குது. ரைட். கேள்வியில தெளிவாக சொல்லி கிடக்கு. கத்தி முனையில மீட்டர் கோலானது சமநிலைப்படுத்தப்பட்டிருக்குது. மீட்டர் கோலை பற்றி நாங்கள் அளவீட்டு நுட்ப முறைகளே தெளிவாக படிச்சினாங்க. ரைட். மீட்டர் கோல் வந்து 1 மீட்டர் வரைக்கும் அளவீடு இருக்கும், 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க மாட்டேன். ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் எல்லாம் காய்ச்சினாங்க. ஓகே. இப்போ ஒரு மீட்டர் கோல்னு சொல்லியாச்சு. ரைட். ஓகே. அப்போ இதை வந்து ஒரு மீட்டர் கோல், இதை வந்து ஒரு கத்தி முனை, கத்தி முனையினுடைய உச்சியில வச்சு ஒரு மீட்டர் கோலை சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கு. கேள்வியில தெளிவா சொல்லிவிட்டான். மீட்டர் கோல் சமநிலையில இருக்குது. சமநிலை என்றா என்னடா நாங்கள் தெளிவா பார்த்துட்டோம். சமநிலை என்றா என்னென்றால் விளையுள் திருப்பம் இருக்கக்கூடாது, விளையுள் திருப்பம் இருக்கக்கூடாது, விளையுள் விசையும் இருக்கக்கூடாது. சமநிலை என்றா என்ன? பொருள் சமநிலையில் இருக்கின்றால், இது முக்கியமான விஷயம், தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கொள். சமநிலை என்றால் விளையுள் திசை, சாரி விளையுள் விசை, விளையுள் விசை பூஜ்ஜியமா இருக்க வேண்டும். அது மாதிரி விளையுள் திருப்பம் அதுவும் பூஜ்ஜியமா இருக்க வேண்டும். விளையுள் விசையும் விளையுள் திருப்பமும் அந்த பொருள்ல இந்த மீட்டர் கோலில பூஜ்ஜியமா இருக்கணும். அப்பதான் அது சமநிலையில இருக்குது. இங்க பாருங்க, ஒரு திருப்ப கோட்பாடுன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்த போகும். இப்ப விசை திருப்பம் விசை இரண்டு படிச்சுட்டோம். இந்த சமநிலை கத்தி முனையில ஒரு சமநிலையில் இருக்கிற ஒரு பொருளை வச்சுட்டு நாங்கள் திருப்ப கோட்பாடு, ரைட், திருப்ப கோட்பாடு அண்டோன்ற புதுசா ஒரு விஷயத்த படிக்க போறோம் இங்க டெக்னாலஜியில. இந்த திருப்ப கோட்பாடை வச்சுதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறோம். ரைட். இந்த விசை எவ்வளவு கண்டுபிடிக்கிறதா என்னுடைய நோக்கம். இப்படியான கேள்விகள் தான் ஃபைனல் எக்ஸாம் திரும்ப விளைவை பயன்படுத்தி நேரடியாக காணலாம். பட் திருப்ப கோட்பாடை பயன்படுத்துறதுன்றது ஒரு டெக்னிக்கலான விஷயம். ரைட். இந்த திருப்ப கோட்பாடு என்ன சொல்லுதென்றால், சம் ஆஃப், ரைட், சம் ஆஃப்
F into R which is equal to 0. சமநிலையில் இருக்கின்ற விளக்குது. நான் சொன்னா தானே திசைகளால் ஏற்படுத்தப்படுற திருப்பம் வந்து எப்பயுமே 0வா இருக்க வேணும். சமநிலையை பற்றி நாங்கள் தெளிவாக அங்கே கடந்த வகுப்பில் படிச்சிட்டோம். ரைட், சமநிலைண்டா இந்த பொருள் வந்து எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. ஒரு டெட் பாடி மாதிரி இருக்குது. இப்போ இந்த மீட்டர் கோல் வந்து 2 திணிவுகளின் கீழ் டெட் பாடி மாதிரி இருக்குது, அசையாமல் இருக்குது. அப்போ சமநிலையில் இருக்குன்னு சொன்னால் அந்த பொருளில் விளைவுள் திருப்பம் இருக்கக்கூடாது. உண்டு நீ இந்த கத்தி முனை பற்றி சமநிலையில் இருக்கின்றபடியால் கத்தி முனை பற்றி விலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமனண்டு எடுக்கலாம். அல்லது விலஞ்சுழி திருப்பம் இடஞ்சுழி திருப்பத்தினுடைய அட்சர கணித கூட்டுத்தொகை 0 எடுக்கலாம். ரெண்டு விதமாக எடுக்கலாம். இது வந்து அவன் சொல்கிற இந்த லோ வந்து அதுதான் அட்சர கணித கூட்டுத்தொகை. சம் ஆஃப் F into R என்ற வேல்யூ வந்து 0வா இருக்கும். அட்சர கணித கூட்டு திசையை கருதி கூட்டுறது. அட்சர கணித கூட்டுறது புதுசாக ஒன்றும் இல்லை, திசையை கருதி கூட்டுறது. கூட்டினா இந்த மொத்த விளைவு வந்து 0. நானும் செஞ்சு காட்டுறேன். ரைட், இந்த கத்தி முனை பற்றி நான் இடஞ்சுழி திருப்பத்தை ப்ளஸ் எடுக்கிறேன். இந்த கத்தி முனை பற்றி இந்த திசை இருக்குதான், இது வந்து என்ன வலஞ்சுழி திசை, இது வந்து இடஞ்சுழி திசை. ரைட், ஓகே. இப்போ நான் சரி இப்போ நான் கொண்டு பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ இந்த புள்ளி பற்றி இங்கால் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் இதே புள்ளி பற்றி இங்கால் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் சமன். அதனால தான் இது சமநிலை இருக்கு. விளைவு திருப்பம் சமன். அதுதான் இங்கே திருப்ப கோட்பாடுன்னு சொல்லுது. இல்லை நீ அட்சர கணித முறையில் பயன்படுத்தி சில ரெண்டு திருப்பத்தையும் கூட்டி போட்டு சைபருக்கு சமநண்டு போட்டாச்சு தான் சரி, இல்லாடி ரெண்டு சமநண்டு போட்டாலும் சரி. நான் நேரடியாக போகிறேன். ரைட், இந்த கேள்வி நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ திருப்ப கோட்பாடு உனக்கு என்ன சமநிலையில் இருக்கின்றபடியும் ஒரு திருப்ப கோட்பாடை பயன்படுத்துகிறோம். ரெண்டு பக்கமும் விளைவு திருப்பம் சமனாக இருக்கணும். என்ன விளைவு திருப்பம் இருக்கக்கூடாது, விளைவு திருப்பம் சைபராக இருக்க வேணும் என்றால் ரெண்டு பக்கமும் திரும்பல் விளைவு சமனாக இருக்குது. அப்போ இந்த புள்ளி பற்றி நான் இந்த புள்ளியை O ஒன்று வைக்கிறேன். ரைட், O எனும் புள்ளி பற்றி. ரைட், ஓகே. புள்ளி பற்றி இந்த 70 சென்டிமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு நிறை தொங்க விடப்பட்டிருக்கு தானே. இந்த 70 சென்டிமீட்டர் என்ற புள்ளி பற்றி ஒரு நிறை தொங்க விடப்பட்டிருக்கு. என்ன அப்போ இது பற்றி இப்படி இந்த திசையில் ஒரு ரொட்டேட் ஆக போகுது. ரைட், இந்த திசையில் ரொட்டேட் ஆக போகுது. O என்ற புள்ளி பற்றி இந்த 70 சென்டிமீட்டர் தூரம் இன்டு F என்ற விசை இது ஒரு திருப்பத்தை ஏற்படுது. விசை தர சுழற்சி அச்சில் இந்த அச்சு பற்றி சுழற்சி அச்சுன்றது என்ன, சுழற்சி அச்சில இருந்து இந்த விசை பிரயோகிக்கப்படுகிற புள்ளி நிறை, இது பூமியை பிடிச்சிருக்கிற விசை என்ன நிறை. இந்த நிறை வந்து எனக்கு 70 இன்டு F. இந்த மீட்டர் கோலின் நிறைய புறக்கணிக்க சொல்லி கேள்வியில வந்து இந்த மீட்டர் கோலின் நிறையை புறக்கணிக்க. மீட்டர் கோல்னா ஒரு சீரான மீட்டர் கோலா இருக்கும், திணிவு வந்து சீராக பரம்பி இருக்கும். அதெல்லாம் அவன் கேள்வியிலே சொல்லியிருப்பான். ஓகே, நான் கேள்வி அடுத்த பயிற்சியை சேர்க்க உங்களுக்கு விளாங்க. ரைட், ஓகே. அப்போ 70 சென்டிமீட்டர் என்ற தூரத்தில் இடைத்தூரத்தில் F என்ற விசை தாக்குது. அந்த தாக்குறதால் ஏற்படுத்தப்படுற சுழற்சி வந்து எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் இந்த திசையில். ரைட், ஓகே. இந்த திசையில் இருக்கிற எதிர் திசையில், இது வந்து எதிர் திசை தான். இந்த புள்ளி பற்றி இந்த திசையில், அப்போ எதிர் திசையில். ரைட், ஓகே. அப்போ இந்த திசையில் இருக்கிற எதிர் திசையில் இருக்கிற இந்த 100 நியூட்டன் என்ற விசை இருக்குதான். 100 நியூட்டன் விசை இந்த எவ்வளவு தூரத்தில் தாக்குது. இந்த குறிப்பிட்ட இது எவ்வளவு 70 சென்டிமீட்டர், இது 30 சென்டிமீட்டர். என்ன அப்ப 30 சென்டிமீட்டர் இன்டு அதன் விசை எவ்வளவு 100 நியூட்டன். ரைட், ஓகே. அப்ப 100 நியூட்டன். இந்த சமன்பாடு போட்டு விடுங்க. இதுதான் திருப்ப கோட்பாடுன்னு சொல்லுவோம். திருப்ப கோட்பாடை வச்சு தான் நாங்கள் நிறைய டெக்னிக்கலான கேள்விகளை அடுத்த வகுப்பில் செஞ்சு விட்டாய்ப்போம். ரைட், ஓகே. பயிற்சிகள் பொதுவாக எக்ஸாமில் இந்த திருப்ப கோட்பாடை நேரடியாக பயன்படுத்துறாங்க. அப்போ 0 புள்ளி பற்றி திருப்ப கோட்பாடை பயன்படுத்தினால் வலஞ்சுழி திருப்பமும் இடஞ்சுழி திருப்பமும் சமன். விளைவுல திருப்பம் இருக்கக்கூடாது. இந்த புள்ளி பற்றி இந்த விசையால் F என்ற விசையால் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் இந்த புள்ளி பற்றி இந்த 100 நியூட்டன் விசையால் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் சமனா இருக்கும். அப்பதான் அது சமநிலையில பொருள் இருக்குது. அங்க அந்த பக்கம் ஆடாது, இந்த பக்கம் ஆடாது. அந்த வளையாத தராசு மாதிரி தராசு வந்து சமநிலை இருக்குன்னா என்ன அர்த்தம், ரெண்டு பக்கமும் சமனா இருக்குது. அப்ப இந்த திருப்ப கோட்பாடை யூஸ் பண்ணி நான் எழுதலாம். ஓகே, அப்ப 70 சென்டிமீட்டர் F தானே, ரெண்டு பக்கம் சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஓகே, அப்ப இந்த இடத்துல F நான் கண்டுபிடிக்கணும் என்றால் 30 சென்டிமீட்டர் அங்கே இருக்குது இன்டு 100 நியூட்டன் டிவைடட் பை இந்த 70 சென்டிமீட்டரால பிரிச்சா சரி. ஓகே, அப்போ இதையும் தட்டலாம். அப்போ 300 2 வரும். F வந்து விசை வந்து மேலே 3 கிடக்கு, இங்கே 3 கிடக்கு, இங்கே 100 கிடக்கு. அப்போ 300 2 வரும். ஆகவே F சமன் 42.8 நியூட்டன். அப்போ விசையை கண்டுபிடிச்சிட்டு 48.8 நியூட்டன் நிலைக்குத்தா கீழ் நோக்கி பூமி பிடிச்சிருக்கிற விசை என்ன நிறையன்றபடியால் நிலைக்குத்தா கீழ் நோக்கி 42.8 நியூட்டன். கால்குலேஷன் எல்லாம் நீ நேரடியாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி காணலாம். ரைட், ஓகே. அப்போ எனக்கு விசை திருப்பமண்டா என்ன விளங்கிட்டுது, விசை இணையண்டா என்ன விளங்கிட்டுது, அது தொடர்பான பிரிவுகள் இப்படியான கேள்விகள் பொதுவாக வரும். ஓகே, இந்த மீட்டர் கூலை வந்து ஒரு கத்தி முனையில் சமப்படுத்துகிற மாதிரியான கேள்விகள் தான் எங்களுக்கு பொதுவாக எக்ஸாமில் வரும். ரைட், ஓகே. நாங்கள் தொடர்பான மேலதிக கணக்குகளை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வகுப்புகளில் சந்திப்போம். ரைட், ஓகே. இதுவரை இணைந்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு நன்றி. நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.